கரூர் மரணத்தை பத்தி பேசுறப்பெல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு. முதன்மை காரணம், மூல காரணம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தான். சிறைக்கு போன ஆள் தாவேகாவை சேர்ந்த மதியழகன். தாவேகா விமர்சிச்ச நபர் எம்ஆர் விஜயபாஸ்கர். வரப்போகிற இடைத்தேர்தலில் யார் வேட்பாளர் நிற்பா? இடுமானம் கார்த்திக், நீங்க உங்களோட பார்வையில் இந்த 2 மாத கவர்மெண்ட் எப்படி இருக்காங்க? இந்த 2 மாத கால செயல்பாடு தாவேகா ஆட்சியை முழுமையாக மதிப்பீடு செய்வதற்கான காலம் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த 2 மாத கால ஆட்சியை இந்த ஆட்சியோட திசைவழி போக்க உணரலாம். இங்கே தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடக்கம் முதல் அவங்க குளறுபடிகளில், தவறுகளில், பிழைகளில் தான் தொடங்குறாங்க. சட்டமன்றத்தில் விஜய் பேசுகிறப்ப சொன்னார், முதலமைச்சர் விஜய் பேசுகிறப்ப சொன்னார், ஊழல் செஞ்சவங்களை விடமாட்டோம், ஊழல் செய்யவும் மாட்டோம், செஞ்சவங்களை விடமாட்டோம் அப்படின்னாரு. அவரே பதிவு பண்ணுறாரு, 2017 2021 வரைக்கும் ஆண்டவங்க எல்லா துறைகள்லையும் ஓட்டை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னாரு. அதே போல் அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அப்போ அதிமுகவை ஊழல் கட்சி, ஊழல் சக்தின்னு மதிப்பிடுறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வச்சு தான். அதில் அவரே பதிவு பண்ணுறாரு, எல்லா துறைகள்லையும், எந்த துறையும் விதிவிலக்கா சொல்லலை, எல்லா துறைகள்லையும் அவங்க ஓட்டை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாரு. 2017 21 வரைக்கும் அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன், தொழில்துறை அமைச்சராக இருந்தது MC சம்பத், விளம்பரம் மற்றும் செய்தி அந்த துறையில் இருந்தது கடம்பூர் ராஜு, அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையாளத்துறையாக இருந்தது திருச்சி வளர்மதி, அப்புறம் MR விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை, விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை, அப்புறம் வெள்ளமணி நடராஜன், உடுமலை ராதாகிருஷ்ணன் வனத்துறை, சுற்றுலாத்துறைன்னு 8 அமைச்சர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த 8 அமைச்சர்கள் தாவேகாவில் சேர்க்க போகிறாங்க. இப்போ இவங்களே தாவேகா தரப்பில் பேசுகிறப்ப பெருமிதமாக சொல்கிறது என்னன்னா, தாவேகா ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை சிறப்பாக இயங்குது, தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு நாங்கள் லஞ்சம் வாங்கலை, ஆனால் முந்தைய ஆட்சிகள் வாங்கிச்சுங்கிறாரு. தனியார் பள்ளியில் கூட்டமைப்பட தலைவர் கூட நந்தகுமார் சொல்கிறப்ப ஆமாம் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கினாங்கிறாரு. நான் அந்த கருத்தில் உடம்படுறேன். அப்போ திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கினாங்க அப்படின்னா, அப்போ 2017 21 காலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன். அப்போ அவர் காலத்தில் வாங்கப்பட்டுச்சாங்கிற கேள்வி இருக்குது. அப்போ திமுக அதிமுக ஆட்சி எதுக்குறோம் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் செஞ்ச ஊழல் பேர்வழிகளை, ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டவங்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டு நீ எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? இல்ல நிரூபிக்கப்படல, யார் மீது நிரூபிக்கப்படலன்னா நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி என்று சொல்லப்படுற ஜெயலலிதா மேலேயே தாவேகா உள்வாங்குது. அவங்க ஊழல் சக்தி சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க விஜயபாஸ்கர் கேஸ்லயே கூட நீங்க இதுக்கு முன்னால கவர்மெண்ட்ல இருந்தீங்க, அவங்களை கன்விக்ட் ஏன் பண்ணல, அவர் நிரூபிக்கப்பட்டா நாங்க எதுவும் டிஃபெண்ட் பண்ண மாட்டோம். அது திமுக நோக்கி கேட்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க நிரூபிக்கப்படலங்கிறீங்க. நிரூபிக்கப்படலன்னா இங்க 99 விழுக்காடு ஊழல்வாதிகள் தப்பிச்சுவாங்க, நம்ம குற்றச்சாட்டே வைக்க முடியாது. விஜயபாஸ்கர் மேல, MR விஜயபாஸ்கர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குது? சொத்து போலக்கு 2 பேர் மேலே இருக்குது. நாங்க வாக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிறீங்க. ஆர்கே நகர் 2017 இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டப்ப முதன்மை காரணமே விஜயபாஸ்கர் வீட்டில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள். அவர் தான் பணம் கொடுப்பதற்கு முகாந்திரமா செயல்பட்டார் குற்றச்சாட்டு ஏற்பட்டதான் 2017 தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அதே போல பாச்சி ஃபண்டுங்கிறீங்க. நானும் உடன்படுறேன், திமுக அதெல்லாம் பண்ணக்கூடிய கட்சி தான், பண்ற கட்சி தான், மாற்று கருத்தே இல்லை. அதே சமயம் பாச்சி ஃபண்டுங்கிறீங்க இல்ல, குட்கா நிறுவனத்துக்கிட்ட மாதாந்திரம் காசு வாங்கிட்டு இருந்தாரு, பாச்சி ஃபண்ட் வாங்கினாருங்கிறது விஜயபாஸ்கர் மீதான குற்றச்சாட்டு. அப்ப என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். அதே போல இவங்க சொல்றாங்க திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்துச்சு, நாங்க காசு தரலங்கிறாங்க. தாவேகாவும் சில இடங்களில் காசு கொடுத்தாங்க, எல்லா இடமும் சொல்லல, சில இடங்களில் காசு கொடுத்தாங்க. அதே போல திமுக அதிமுக 234 தொகுதிகளையும் நீக்கமற வாக்கு காசு கொடுத்தாங்க. இப்ப அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றவங்க மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இவங்க எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை திறந்துட்டு விளக்கிட்டு அவங்க தாவேகால சேர்றாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாங்கிறது உச்ச வரம்பு, தேர்தலை வச்சுக்கூடிய உச்ச வரம்பு. 40 லட்சம் தாண்டி ₹1 செலவு பண்ணாலும் முறைகேடு, அது ஊழல், அது லாவணியம். ஆனா இங்க சராசரியா எஸ்ஐக்கு சுப்பையெல்லாம் 30 கோடிக்கு மேல செலவு பண்ணிருப்பார் குறைஞ்சது. அப்ப 30 கோடி 40 கோடி 50 கோடி செலவு பண்ணவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கையில வாக்கு செலுத்தின மைய அழியறதுக்குள்ள 1 மாத காலத்துக்குள்ள பதவி விலக்கிட்டு தாவேகாவில் சேர்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன? அப்ப இது மாற்று இல்லை. திமுக அதிமுக கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்களோ அதே தான் அவங்க பண்றாங்க. என்னன்னா திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் குற்றம் நடக்குதுன்னா குற்றத்துக்கு பொறுப்பேற்பாங்க. ஆனா அந்த விளக்கம் சொல்லுவாங்கல்ல,
நியாயம் கற்பிப்பாங்கல்ல, அது அபத்தமா இருக்கும். ஆனா தாவேகா தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற விளக்கமும் அபத்தமா இருக்கு. அவங்க எந்த சமூகத்துக்கும் பொறுப்பேற்கிறது இல்லை. இப்ப கரூர் எடுத்துக்கோமே, இப்ப நான் கரூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்க வந்து அந்த பணி நியமன ஆணை கொடுக்கப்பட்டதுல நாம் தமிழர் கட்சிக்கு விமர்சனம் இருக்கு, எதிர்ப்பு உணர்வு இருக்கு ஒரு பக்கம். இப்ப கரூர் போயிட்டு வந்திருக்காரு. நீங்க நம்ம உளச்சான்றோடு பேசுவோம். இந்த ஆட்சி தொடங்கின உடனே முதல் வாரமே நினைச்சிருந்தா விஜய் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார பார்த்திருக்கலாம். முதல் கையெழுத்து போடுறப்பவே அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த பணி நியமன ஆணையை கொடுத்திருக்கலாம். 50 நாட்கள் வரைக்கும் அது குறித்தான எந்த பேசுபொருளும் இல்லை. தகவல்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட வரல. 50 நாட்கள் வரைக்கும் இருந்துட்டு சரியா கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் சட்டமன்ற இடைத்தேர்தலை ஏற்படுத்த போறாரு, பதவி விலகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கரூருக்கு போக போறாரு விஜய்னு வருது. இது 100 விழுக்காடு நேற்றைய தினம் போனது வந்து அனுதாபமோ கருணையோ பரிவோ பாசமோ அக்கறையோ இல்லை, முழுக்க இழைத்ததற்கான ஒரு பரப்புரை. இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து சதி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்படியே அந்த வாதத்துக்கு வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டா அதுக்கு எதிராக சண்டை போட்டு சிறைக்கு போன ஆள் வந்து தாவேகாவை சேர்ந்த மதியழகன். அன்னைக்கு தாவேகா விமர்சிச்ச நபர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர். வரப்போகிற இடைத்தேர்தலில் யார் வேட்பாளர் நிற்பா? மதியழகனா, கட்சிக்காக சிறைக்கு சென்ற மதியழகனா, இல்ல கட்சி விட்டு கட்சி மாறின எம்ஆர் விஜயபாஸ்கரா? 100 விழுக்காடு எம்ஆர் விஜயபாஸ்கர் தான். அப்ப முழுக்க அரசியல் அதிகாரப்பூர்வமா சொல்லல இல்ல எப்படி இல்ல அவங்க அதிகாரப்பூர்வமா என்ன யார் வேட்பாளர் எதுவும் சொல்ல நான் சொல்றேன், நான் சொல்லிட்டு போறேன், நீங்க அதை மாற்றி வந்தா நீங்க கேளுங்க. அப்புறம் பேசுறப்ப அந்த கரூர் மரணத்தை பத்தி பேசுறப்ப எல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு, ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஏன்னா இந்த நொடி வரை கரூர் மரணங்களுக்கு அவர் பொறுப்பேற்கவே இல்லை. முதன்மை காரணம், மூல காரணம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தான். அவரோட காலதாமதம் தான் அவ்வளவு ஒரு விபத்து காரணமாகுது. விஜய் சொல்றாரு திரும்ப இவளை பழி போடுறாங்க. யாரும் விஜய் மீது பழி போடல. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொண்டு குவிச்சாரு அப்படின்னு யாரா சொன்னாங்கன்னா அது பழி போடுறது. எல்லாரும் சொல்றது அது பேரவலம், விபத்து. அந்த விபத்துக்கு காரணம் வந்து காலிலேருந்து மாலை வரைக்கும் அந்த குழுமி இருக்கக்கூடியவங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை, சாப்பாடு கொடுக்கப்படல, தண்ணீர் கொடுக்கப்படல, நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு ஒரு கடத்துல சோர்ந்து போய் அவங்க மயக்கம் விட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுறப்ப இருட்டா இருந்ததால யார் எங்க நடக்கிறாங்கன்னு தெரியாம அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மிதிச்சு அப்படி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறது எல்லாரோட பார்வையும். விஜய் சொல்றது என்னன்னா, நீங்க தார்மீக பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிங்க, மன்னிப்பு கேளுங்க, அவ்வளவுதான் சொல்றோம். ஆனா திரும்ப என்ன பண்றாருன்னா, எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நான் எந்த விதத்துல அது பொறுப்பு இல்லை, என் மேல பழி போடுறாங்கன்னு சொல்லி அதை ஒரு சதி அப்படின்னு சொல்லி ஒரு மனிதமான அரசியல் பண்றாரு. ஆனா நேற்று எதுன்னு சொல்றாரு, அந்த இடத்துல ரத்து பண்ண கூட காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குங்க. நீங்க ஒளி வாங்கி வேலை செய்யலாம் கூட நீங்க சதி அப்படிங்கிறீங்க. ஒருவேளை அந்த இடத்துல ரத்து பண்ணியிருந்தா, காவல்துறை ரத்து பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? மிகப்பெரிய கலவர சூழல் ஏற்பட்டிருக்கும். உயிரிழப்பு ஏற்படும் யாரும் முன்கூட்டியே கணிச்சிருக்க முடியாதுன்றது ஒரு அசம்பாவிதம் நிகழும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா காவல்துறை ஃபோர்ஸ் பண்ணியாவது அதை நிறுத்திருக்கலாம் இல்லையா? யார்கிட்ட சொல்ல முடியும்? இல்ல அவங்க நிர்வாகிகள்கிட்ட முதல்ல ரத்து பண்ணுங்கன்னு யார் சொல்ல முடியும்? புஷியான்கிட்ட, ஆதரவு கிட்ட, நிர்மல்குமார்ட்ட, இவங்கள்ட்ட சொல்லி ரத்து பண்ணிருங்க, அசம்பாவிதம் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியும். அதான் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க 50 மீட்டர் மூடி நிறுத்தி பரப்புரை பண்ணுங்கிறார். ரத்து பண்ண சொல்ல 50 மீட்டர் முடி எடுத்து பரப்புரை பண்ணுங்கிறார். அதையே தாவேகா தரப்பு கேட்காதுன்னா அப்புறம் எப்படி ரத்து பண்ண முடியும்? அங்க வந்து நடந்தது வந்து ரகசியமா நடக்கல, உலகமே படம் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தொலைக்காட்சிகள் என்னையா காட்டப்பட்டுச்சு, ட்ரோன் கேமரா, சிசிடிவி கேமரா, கடைகள் இருந்த சிசிடிவி கேமரா, அந்த வாகனத்தில் இருந்த கேமரா, தொலைக்காட்சிகளோட கேமரா, யூடியூப் சேனலோட கேமரா, எல்லா ஊடகங்களும் வைத்துக் கொண்டிருந்தது. இது இல்லாம ஆயிரக்கணக்கான பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து கையில அலைபேசி வச்சுக்கிட்டு கேமராவில் படம் எடுக்கிறாங்க. அத்தனை கேமரா கண்கள்ல ஒரு கண்ணில் கூட இந்த சதி செயலியம் புலப்படல. கழுத்தை களை வச்சு மிதிச்சாங்க அப்படின்னா ஏதாவது கேமரா சிக்கணும்ல, இல்ல கத்தி வச்சு கிழிச்சாங்கன்னா கிழிச்சவங்க மருத்துவமனைக்கு போயிருப்பாங்கல்ல, யாரு கிழிக்கப்பட்டு வெள்ளம் பெற்று கொடுத்தா? நீங்க இன்னும் சொல்ல போனா இந்த 35 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு 35 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கூட முழுக்க அரசியலுங்கிறேன் நான். ஏன் சொல்றேன்னா, 35 லட்சம் கொடுக்கப்பட்டு இப்ப வந்து பணி நியமன ஆணைன்னு போறீங்க. அமோனியா கசிவு 18 பேர் இறந்து போயிட்டாங்க. மிக குறைந்தது அவங்கள உழைக்கும் மக்கள் ஒரு 10 லட்சமா கொடுத்துக்கணும். மிக குறைந்தது 2 லட்சம் முடிச்சுக்கிட்டீங்க. இன்னும் சொல்ல போனா கரூர்ல வந்து இறந்து போனவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க 20 லட்சம். நமக்கு தெரியும் தாவேகா தரப்புல. அன்னைக்கு காயம்பட்டு மருத்துவமனைக்கு போனாங்கல்ல, அவங்க யாருக்கும் இந்த நொடி வரைக்கும் நிவாரணம் கொடுக்கப்படல. இப்பவும் ஆதரவு சொல்றாரு விரைவில் கொடுக்கப்படும். ஏன் கொடுக்காம இருக்கீங்க கேட்டா அந்த பட்டியல் வரலங்கிறாரு.
காயம்பட்டவங்க வீட்டில் போய் படுக்கல, மருத்துவமனை தான் படுத்தாங்க. எத்தனை மருத்துவமனை? ஒரு அரசு பொது மருத்துவமனை, 2-3 தனியார் மருத்துவமனை. மொத்தமாக விசாரிச்சாலே மிக எளிதாக அந்த தகவல்களை திரட்ட முடியும். அவங்களுக்கு 2 லட்சம் நிவாரணம் கொடுத்துருக்க முடியும். ஏன் கொடுக்கலன்னா இறந்து போனது தான் அரசியல், காயம்பட்டது அரசியல் இல்லை. அப்ப நிவாரணம் கொடுக்கறதுக்கு 7-8 மாசம் ஆச்சு, இப்போ வரைக்கும் தரணும். அப்ப இது முழுக்க முழுக்க அவர் வந்து மனிதநேயமற்ற அரசியல் ஆதாயத்தை தர்றாரு. மனிதமே இல்லாம அரசியல் ஆதாயம் தர்றாரு. அதனால வரக்கூடிய இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி முழுமையா இருக்கும் நான் விரும்புறேன். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியை விட மோசமா இருக்கும். திமுக ஆட்சியில மோசமான ஆட்சி காலம்னா 2006-2011, அதிமுக ஆட்சியில மோசமான ஆட்சி காலம்னா 91-96. அதான் அதை விட மோசமா இருக்கும். நாங்க வந்தா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம். நாங்க இப்ப என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசு எடுத்தா நாங்க எடுப்போம்ங்கிறாங்க. ஒன்றிய அரசு எடுத்தா இங்கே எடுக்கணும், அதான் தகவல் கிடைச்சிருமே. அதான திமுகவும் சொன்னாங்க, மத்திய அரசு நடத்தட்டும். திமுக எடுக்கலங்கிற எனக்கு திமுக விமர்சனம் இருக்கு. திமுக எடுக்கல, திமுக எடுத்துக்கணும். அதிகாரம் இல்ல, அதிகாரம் சொல்லி காலம் கிடைச்சு அந்த விமர்சனத்தை நாங்க வச்சோம், தாவேக்கா வச்சாங்க. அப்ப நீ எடுக்கணும்ல. மத்திய அரசு எடுத்தவர் எடுக்கணும்னா மத்திய அரசு எடுத்தா தரவு கிடைச்சிருமே, அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு. அப்ப முழுக்க முழுக்க ஏமாற்று. இன்னும் சொல்ல போனா சாதி ஆணவ கொலைக்கிறதாக தனி சட்டம் இயற்ற மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 8 ஆதி தமிழர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ஆணவ கொலை தனிச்சட்டம் இயற்றப்பட்டா அது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களோட இடைநிலை சமூகங்களோட வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கும் வேங்கவேல் சிக்கல் தீர்க்கப்படல. வேங்கவேல் சிக்கல் வந்து சிபிசிஐடி கட்டுப்பாட்டில் இருக்கு, அது தீர்க்கப்படல இன்னைக்கு வரைக்கும். நான் அதுக்கு பொறுப்பேற்க சொல்லல. 50 நாட்களில் மாற்றம் நிகழதான் சொல்றேன். இன்னமும் வந்து மேல்பாதியில கோயிலுக்குள்ள போக முடியல, பொதுமக்கள் போக முடியல, அதுவும் மாற்றப்படல. அப்ப மாற்றம்ங்கிறது ஏமாற்றாதான் இருக்குங்கிறதா என்னோட வாதம்.